ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி பட்டரில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் கொடுங்க. இப்போ நம்ம நெய் வந்து எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஊத்துக்குழி பட்டர். ஆக்சுவலி ஊத்துக்குழி பட்டர் வந்து பார்த்திங்கன்னா பஃபலோ மில்க், எருமை மாட்டோட பாலில் வந்து எடுத்து பட்டர் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெள்ளையாக இருக்கும். எருமை மாட்டோட பாலில் எடுக்கிற பட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒயிட்டாக இருக்கும். புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும் இதில். இதுதான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் 100 grams வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ணணும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இது மெல்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே பட்டரை உள்ளே போட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த இடம் மொத்தம் சென்டராக கரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு 2 to 3 minutes இதை குக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது வந்து பட்டர் போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம பால் காய்க்கிற மாதிரி மேலே நுரைச்சி இருக்கும். நல்ல சத்தம் வந்துகிட்டே இருக்கும். எதனால் அந்த சத்தம் வருது அப்படின்னா பட்டரில் வந்து தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிட்டோம். மீடியம்லேருந்து இப்போ லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். பிஞ்ச் சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெய் வந்து கெட்டு போகக்கூடாதுன்றக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்ட அப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்து உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் எந்த கலர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் லோ ஃப்ளேமில் தான் இப்போ குக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கல. இப்போ பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும். கலரு ஒயிட்லேருந்து இது வந்து ஒரு கோல்டன் ஷேடுக்கு அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஒரிஜினலாக நெய் நல்லா காய்க்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா முருங்கை இலை தான் போடுறேன். நீங்கள் முருங்கை இலை போட்ட உடனே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு. அந்த அரோமா ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு. நெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கை இலை யூஸ் பண்ணுறனால. நீங்கள் முருங்கை இலை போட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே வந்து பொரிஞ்சு அதுவாக வந்து ஆற ஆரம்பிச்சிரும். இப்போ இது ஆறின உடனே நம்ம வந்து ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இந்த கீரையை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. இதோட யூஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெய் வந்து சர்வ் பண்ணும்போது லைட்டாக ஹாட் வாட்டரில் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு சூடு பண்ணி அப்புறமா வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் வச்சு டைரெக்டாக ஹீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா சுடு சாதத்தில் பிசைஞ்சு குழந்தைக்கு ஊட்டலாம். அப்படி இல்லைன்னா பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.